பழனி, திருச்செந்தூர். இப்போ மக்களுடைய மக்கள் வந்து அதிகமா அங்க போய் வழிபடக்கூடிய தலங்கள்ல பார்த்தா முதல்ல பழனி இருக்கும். அதுக்கப்புறமா திருச்செந்தூர் இருக்கும். அதுக்கப்புறம் வரிசையா மற்ற படைகள் இருக்குமே. இருக்கு. மக்கள் அதிகமா நாட்டம் காட்டக்கூடியது பழனி. எதனால? இது அதாவது இப்ப இப்ப திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா, உண்மையிலே அது ஒரு சிவன் கோயில் தான். அங்க உள்ள முருகப்பெருமான் அங்க போரிடுகிறார். போர் எங்க நடக்கு? கடலுக்குள்ள நடக்குது, கடற்கரையில நடக்குது, பல இடங்கள்ல சுத்தி சுத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அந்த இடத்துல அது வந்து ஒரு பாடி வீடு தான். அது ஒரு போர் பாசறையா தான் இருக்குது. அந்த இடத்துல சிவபெருமான் பஞ்சலிங்கங்களை வைத்து வழிபடுகிறார். இப்பவும் அந்த மூலவருக்கு கொஞ்சம் மூலவருக்கு பின்பக்கத்திலோடு பின்னால போய் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம் இருக்கிறது. அது ஒரு சின்ன குறுகன வழிவழியோடு போகணும். இப்பவும் அதை அனுமதிக்கிறாங்க. அங்க போய் பஞ்சலிங்கம் இருக்கிறது. அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்ட இடம்தான் அந்த திருச்செந்தூர். அந்த பஞ்சலிங்கத்தை பற்றி அதனால தான் வெற்றியும் பெறுகிறார். அப்ப இது அங்க வந்து அந்த சூர சம்ஹாரம், அந்த சூரனை அழித்த நிகழ்ச்சி. உண்மையிலே சூரனை அழிக்கல. சிவபெருமான் வந்து மற்ற அவதாரங்கள் மாதிரி அந்த அசுரனை அழித்து விடவில்லை. அசுரனை என்ன செய்யறாரு? ரெண்டா மாத்தி வச்சுக்கிட்டாரு. ஒன்னு சேவலா மாத்தி வச்சுக்கிட்டாரு, கொடியில் கையில வச்சுக்கிட்டாரு, மயிலா மாத்தி தனக்கு பயனுள்ளதாக வச்சுக்கொண்டார். அசுரனை அழிப்பதன் மூலம் இருக்கிறத விட அந்த அசுரனை ஞானமழை பொழிந்து அவரை தனக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி வச்சுக்கிறார். அதனால அவர் எதையுமே அதை வேஸ்ட் பண்ணல, எதையும் பயன்படுத்தி கொண்டார். அந்த நிகழ்வு நடந்ததுனால மக்களுக்கு அந்த சூரனை வென்றதுனால அந்த இடத்துல மக்கள் ஏராளமாக கூடுகிறார்கள். அது உண்மையிலே அந்த பஞ்சலிங்க வழிபாட்டோட முதன்மையை நம்ம பார்க்க வேண்டும்.